ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்கிற ரீஜன். பாருங்க, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் ஏ கிவன் ஏரியா கெப்ட் நார்மல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வரக்கூடிய டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு ஏரியா எடுக்கிறோம். இந்த ஏரியா வழியே எத்தனை லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் கிராஸ் ஆகி வருதுங்கிறது தான் உனக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு ஃபார்முலா phi ஈக்குவல் டு எலக்ட்ரிக்ங்கிறதுனால E கூட போட்டிருக்கோம். phi ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் E வெக்டார் டாட் dA வெக்டார், அல்லது இதை எப்படி எழுதிக்கலாம்னா E இன்டு இன்டெக்ரல் ஓவர் க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் அல்லது க்ளோஸ்ட் இன்டெக்ரல் A vector dot B vector நான் எழுதலாம் A B cos theta. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸினுடைய யூனிட் பார்க்கணும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸினுடைய யூனிட் பாரு. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு யூனிட் என்னது? நியூட்டன் பர் கூலும். ஏரியானுடைய யூனிட் என்னது? மீட்டர் ஸ்கொயர். அப்போ உனக்கு என்ன எழுதலாம்? நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -1. அல்லது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இன்னொரு யூனிட் இருக்கு, வோல்ட் பர் மீட்டர். ஏரியாக்கு மீட்டர் ஸ்கொயர். சோ அடுத்த யூனிட் வந்து வோல்ட் மீட்டர்னு எழுதலாம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸினுடைய யூனிட். அடுத்தது காஸ் லா. காஸ் லா என்ன சொல்றதுன்னா, ஒரு சார்ஜ் Q இருக்குதுன்னா அந்த சார்ஜ ஒரு சர்ஃபேஸ் என்க்ளோஸ் பண்ணி இருந்தால் இந்த சர்ஃபேஸ் வழியா வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா Q/ε0 டைம்ஸ் இருக்கும். ஒரு என்க்ளோஸ் பண்ணி இருக்கக்கூடிய சார்ஜ்ல இருந்து வெளிவரக்கூடிய number of electric lines of force phi equal to Q/ε0. Q enclosed, எவ்வளவு சார்ஜ் அந்த சர்ஃபேஸ் என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அதனுடைய 1/ε0 டைம்ஸ் உனக்கு electric lines of force இருக்கும். So if a charge is enclosed by an arbitrary closed surface, then total electric flux through the closed surface is phi equal to Q/ε0. phi ஏற்கனவே ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா கூட சேர்த்து இருக்காங்க, அவ்வளவுதான். phi is equal to closed integral E vector dot dA vector அல்லது Q/ε0. இங்க enclosed, Q enclosed எவ்வளவு சார்ஜ் enclose பண்ணியிருக்கோ அதை பொறுத்தது. நம்ம பார்க்கக்கூடியது காஸ் லா from கூலும்ஸ் லா. என்ன சொல்ல பாரு, ஒரு சார்ஜ் Q, அதை சுற்றி ஒரு ஸ்பியர் எடுக்கிறேன் ஆஃப் ரேடியஸ் ஸ்மால் ஆர். இப்போ இந்த ஸ்பியர்ல இருந்து வெளிவரக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா என்னது? இப்பதான் படிச்சோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா phi equal to integral over closed surface E vector dot dA vector. அல்லது அப்படி எழுதலாம், பிரிச்சு எழுதணும்னா integral over closed surface E dA cos theta. இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனும் ஏரியா வெக்டாருடைய டைரக்ஷனும் சேம்ங்கிறதுனால θ 0 ஆயிடும். θ 0 ஆகும்போது cos 0 ஓட வேல்யூ 1. சோ integral over closed surface E dA. இப்போ E னுடைய வேல்யூ dA னுடைய வேல்யூ சர்ச் பண்ணிருங்க. E னுடைய வேல்யூ என்னது? We have electric field formula என்னது? E is equal to 1/4πε0 Q/r square. electric field formula integral over closed surface dA. dA க்கு integration என்னது? dA னுடைய integration A. இங்க என்னது? ஸ்பியர்ங்கிறதுனால 4πr square. இந்த ரெண்டே எடுத்து இதெல்லாம் சர்ச் பண்ணுங்க. இந்த ரெண்டு ஃபார்முலா எடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சர்ச் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறும்? phi is equal to phi
நான் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறதுனால எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ங்கிறதுனால phi ன்னு எழுதுறோம். இந்த E என்ன இருக்கு? இந்த ஸ்டெப் எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் phi equal to E into integral over dA ன்னு எழுதுறேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படியே எடுத்திருக்கேன் dA. E னுடைய வேல்யூ எனக்கு தெரியும். E னுடைய வேல்யூ 1 by 4 pi epsilon 0 q by r square into integral dA. integral dA யோட வேல்யூ 4 pi r square. இதெல்லாம் இருந்து கேன்சல் பண்ணக்கூடிய டேர்மை கேன்சல் பண்ணிக்கோ. 4 pi r square வந்து கேன்சல் பண்ணிடலாம். அப்ப மீதி என்ன வரும்? q by epsilon 0. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் phi equal to q by n epsilon 0 அல்லது q enclosed by epsilon 0.